Alhamdulillah. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzil ba'da a'udhu billahi minash shaitanir rajim bifadli bismillahir rahmanir rahim. Shahru Ramadan alladhi unzila fihi al-Qur'an. Sadaqallahu al-mawlana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim. Alhamdulillah. நம்ம நேற்றுடைய பாடம் வரைக்கும் இந்த பிறை பார்ப்பது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்தில் அந்த யோமு ஷக், அதாவது சந்தேகத்திற்குரிய நாள், அந்த நாளில் எப்படி நம்ம நோன்பு வைக்கிறது, அந்த நாளுடைய சட்டம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த விஷயத்தை செஞ்சால் நோன்பு முடியாது அப்படின்னு பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் நம்ம சந்தேகம் இருக்கும், இது செஞ்சால் நோன்பு முடிஞ்சிருமா, சில பேர் எச்சி முழுகிற நோன்பு முடிஞ்சிருமான்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், இப்போ காதில் தண்ணி போனால் நோம்பு முறிஞ்சிருமா, ஊசி போட்டால் நோம்பு முறிஞ்சிருமா, அப்போ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நோம்பு முறிக்காத விஷயங்கள்லாம் என்னென்ன, இதை நீங்கள் செஞ்சாலும் நோம்பு முறியாது அப்படின்னு சொல்லிட்டு இமாம்கள் வகுத்து எடுத்த அந்த சட்டங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முதலாவது விஷயம், நீங்கள் மறந்துட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நோம்பு முறிஞ்சிடும். இப்போ நீங்கள் மறந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா, இப்போ மறந்து சாப்பிடக்கூடிய விஷயம், அப்போ அல்லாஹு தஆலாவா அவருக்கு அந்த முடியாத நிலையில் அவருக்கு அந்த உணவை கொடுக்குறான். அப்போ மறந்தவர் செஞ்சிடறாரு அப்படின்னா அது தவறு இல்லை, அது நோம்பு முறியாது அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா, ஒருத்தர் தண்ணி குடிச்சிடுறாரு, இல்லை ஏதோ ஒரு ஜூஸ் குடிச்சிடுறாரு அப்படின்னா, அதாவது ஹம்ரு போன்ற விஷயங்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. அதாவது தண்ணி குடிச்சிட்டாரு, இல்லை ஜூஸ் குடிச்சிட்டாரு, ஹலாலான விஷயங்களை குடிக்கிறாரு. இப்போ குடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு நோம்பு முடியாது, ஏன்னா அவர் மறந்து குடிச்சிருக்கிறாரு அப்படின்றதுனால. இப்போ வேணும்னே அவர் குடிச்சிட்டாரு அப்படின்னாலும் அவருக்கு நோம்பு முறிஞ்சிருச்சு. அப்போ அவர் மறந்து குடித்தாரு அப்படின்னா அவருக்கு நோன்பு முறிய போகிறது கிடையாது. மூன்றாவது விஷயமா சொல்கிறாங்க, ஒருத்தர் தன்னுடைய மனைவியோடு போய் சேர்ந்துடுறாரு. எப்படி? மறந்த நிலையில், நோன்பு வச்சுருக்கிறோம் அப்படின்ற நிலையை மறந்து போய் சேர்ந்துடுறாரு. மறக்காமல், அதாவது நல்ல ஞாபகத்தோடு இருக்கிறாரு, அந்த நிலை அவருக்கு தெரியுது, நோன்பு வச்சுருக்கிறேன் அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஆனால் அந்த நிலையிலேயே போய் சேர்றாருன்னா அப்புறம் அவருக்கு நோன்பு முடிஞ்சிடும். அதுக்கு கஃபாரா இருக்குது. அது மாதிரி பின்னாடி வர சட்டங்கள் நம்ம படிப்போம். அப்போ ஒருத்தர் மறந்து போய் செஞ்சிடறாரு, தெரியாமல் செஞ்சிடறாரு. அப்போ ஞாபகம் வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் உணவு சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால், மறந்து போய் உணவு சாப்பிட்றாருன்னா அப்போ அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, டக்கு நம்ம நோன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பார்த்து ஞாபகம் வந்துருச்சு, இல்லை அவருக்கு தானாகவே ஒரு தக்குவாவோட ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் நோன்பு அந்த வச்சிருக்கிறேன் அப்படின்றத ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்போ அவர் வாயில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை டக்குன்னு அவர் வெளியே துப்பிடணும். அதே மாதிரி தண்ணி குடிச்சிருக்கிறாரு அப்படின்னா, தண்ணி தூக்கி வாயில் வச்சிருக்கிறாரு, அப்போ ஞாபகம் வந்துருச்சுன்னா தண்ணி வெளியே துப்பிடணும். அதே நேரத்தில் ஜிமா செஞ்சுட்டு இருக்கும்போது, அதாவது உடல் உறவோடு ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது, அவர் ஈடுபட்டு இருக்கும் அந்த நேரத்தில் அவருக்கு ஞாபகம் வந்தாலும் அதை உடனே விட்டு வெளியே வந்துடணும். அதுதான் சட்டம். அப்போ எப்போ ஞாபகம் வந்துச்சோ அவர் டக்குன்னு அதை விட்டு மீண்டணும். அப்போ இல்லாட்டி அந்த நேரத்தில் அவருக்கு தெரிஞ்சே செஞ்ச மாதிரி ஆயிரும், அது நோம்பு முறிச்சிடும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, நமக்கெல்லாம் சின்ன சின்ன சந்தேகம் இருக்கும், எண்ணெய் தேய்ச்சா நோம்பு முடியுமாங்க, எண்ணெய் தேய்ச்சா நோம்பு முடியாது. எண்ணெய் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க போகிறதில்ல. அது நம்ம சூட்டை தணிக்கக்கூடியதுக்காக நம்ம தேய்க்கக்கூடிய விஷயம். நம்ம தலைக்கு தேய்க்கிறோம், அந்த எண்ணெய் அப்படின்றது நோம்பு முறிக்காது. அடுத்ததாக சொல்கிறாங்க, சுருமா போட்டால் நோம்பு முடியுமா? சுருமா போட்டால் நோம்பு முடியாது. ஏன்னா சுருமான்றது கண்ணுக்கு மட்டும் நம்ம போடுறோம், அதை ஒரு குளிர்ச்சிக்காக நம்ம போடுறோம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, இந்த எண்ணெய் தேய்க்கிறதும் சரி, இந்த சுருமா போடுறதும் சரி, சுன்னத்தான ஒரு விஷயங்கள். ரசூலுல்லாஹ் எண்ணெய் தேய்ச்ச விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் எண்ணெய் தேய்ப்பாங்கன்னா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டுக்கு, அதுக்கு மேலே ஒரு தொப்பி போட்டு அதுக்கு மேலே தலப்பா கட்டுவாங்களாம். அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அவங்க இந்த தொப்பியை கழட்டிட்டு அந்த துணியை எடுத்து அப்படி புளியுவாங்கன்னா, புளிஞ்சால் அதுலேருந்து எண்ணெய் வடியுமா. அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதிகமான எண்ணெய் தேய்ப்பாங்க. அப்போ அது ஒரு சுன்னத்தான விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அதை செய்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, நோன்பு என்பது முடியாது. அடுத்ததாக சொல்கிறாங்க, முடி வெட்டினா நோன்பு முடியுமா? முடிவுன்றது நம்ம தலையில் முடி வெட்டினாலும் சரி, நம்மளுடைய மர்மஸ்தானங்களில் நம்ம முடி வெட்டினாலும் சரி, அதை அக்குள்ள முடி வெட்டினாலும் சரி, அந்த முடி எடுத்தாலும் சரி, அப்போ அவருக்கு நோம்பு முடியாது. அப்போ நோம்பு அவருக்கு நீடிச்சு தான் இருக்கும், நோம்பு முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தரை பற்றி புறம் பேசினா நோம்பு முடியுமா? இமாம்கள் பல பயான்களில் சொல்கிறாங்களே, புறம் பேசினா நோம்பு முறிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால், புறம் பேசுவது
ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம். அந்த நேரத்தில் புறம் பேசக்கூடாது. அப்போ நோன்பு என்பது நம்மளுடைய உடலுக்கு நோன்பு அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய வாய்க்கும் நோன்பு, நம்மளுடைய கண்ணிற்கும் நோன்பு. கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாது, கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது, கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது. அப்போ யதார்த்தமாக கேட்டுட்டா பிரச்சனை இல்லை. அதாவது வேணும்னே அதை போய் நம்ம கேட்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போய் கேட்கக்கூடாது. அப்போ அது மாதிரி எல்லா உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அது நோன்பாக இருக்கிறது. அப்போ அதனால தான் இந்த நோன்பை வந்து நம்ம வைக்கிறோம். நோன்பு அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபியை வந்து கேட்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, இது மாதிரி எனக்கு வந்து திருமணம் முடிக்கக்கூடிய அந்த சக்தி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் நோன்பு வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நோன்பு அப்படிங்கிறது எதுக்காக வைக்கிறது? அது ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்றது ஒரு மனோ இச்சை. அது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனோ இச்சை வந்து அந்த நோன்பு அப்படிங்கிறது தனிச்சு தரும். அதுக்காக தான். அப்போ அந்த உடல் முழுவதும் அவர் நோன்பு வைக்கும் பொழுது தான், அவர் விரலில் இருக்கட்டும், அந்த கையை கொண்டு யாரையும் அடிச்சிடக்கூடாது. டக்குன்னு போய் கோவத்தில் டக்குன்னு ஒருத்தர் அடிச்சிடறாரு அப்படின்னா அதுவும் ஒரு பாவம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மிதிச்சிடக்கூடாது. கை, கால், எல்லா விஷயங்களும், உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எல்லாத்துக்கும் நோன்பு இருக்கிறது. அப்போ அது மூலமாக தான் சொல்கிறாங்க, அந்த வாய்க்கும் நோன்பு இருக்கிறது. புறம் பேசினால் நோன்பு முறியும் அப்படின்றது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ். அந்த விஷயம் இருந்தாலுமே அப்போ ரசூலுல்லாஹ் இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க, அப்படியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லா விஷயங்களும் அது மாறுபட்டதாக இருக்கிறது. இமாம்கள் அந்த கருத்து ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, எந்த நேரத்தில் சொன்னாங்க, எந்த விதத்தில் சொன்னாங்க அப்படின்றத வச்சு தான் இமாம்கள் வந்து நமக்கு இந்த சட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து புறம் பேசினார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நோன்பு முடியாது. அது புறம் பேசினா தான் நோன்பு முடியாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து டக்குன்னு புறம் பேசக்கூடாது. ஒருத்தரை பற்றி உட்காந்துட்டு நம்மளுடைய பெண்களுக்கு எப்பயும் ஒரு வேலை அப்படின்னா பெண்கள் தவிர்த்துக்கு உள்ள வேண்டிய ஒரு விஷயம், எப்பயுமே அடுத்தவங்களை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருக்கிறது. அவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு பாவங்கள் அதிகமாகுது. இன்னும் சொல்லப்போனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ஒரு 2 சஹாபி பெண்மணிகள் நோன்பு வச்சுருக்கக்கூடிய நிலையில் மயக்கத்தில் இருக்கிறாங்க. அதாவது நோன்பு வச்சுருக்கக்கூடிய நிலையில் எனக்கு முடியல அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி விட்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து 2 கோலைகளை கொடுத்து அந்த பெண்கள்கிட்ட அமுச்சு விட்டாங்க. இப்போ அனுப்பி விட்டப்போ அதில் வாந்தி எடுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த 2 பெண்களும் அதில் வாந்தி எடுக்கிறாங்க. எடுத்தால் அதில் சதை கட்டிகளாகவும் ரத்தமாகவும் அதில் வந்து விழுகுது. அப்போ பார்த்தோன்னே சஹாபாக்கள் வந்து அதிர்ந்து போயிட்டாங்க, அந்த கோலை எடுத்துகிட்டு போன சஹாபாக்கள். அப்போ எடுத்துகிட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்தாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ரத்தம் வாந்தி வருது, ரத்தத்தோடு சேர்ந்து சதையும் வருது அப்படின்னு சொன்னப்போ அப்போ அவங்களுக்கு நோன்பு முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க வந்து புறம் பேசியிருக்கிறாங்க அடுத்தவங்களை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த புறம் பேசினதுடைய அந்த இதுங்கிறது எந்த அளவுக்கு போய் விட்டுருக்குது. அப்போ வந்து சதை கட்டி உன்னுடைய சகோதரனுடைய ஒரு மாமிசத்தை சாப்பிட்டதுக்கு சமம் அந்த புறம் பேசுவது அப்படின்றது. இப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சொன்னதுக்கு காரணம் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வேறு விதமாக எடுத்ததுனால தான் இந்த புறம் பேசுவது அப்படின்றது நோன்பு அப்படின்றது முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ புறம் பேசுவது என்பது கூடாது. மோசம் இருப்பதிலேயே ரொம்ப அல்-கீபத்து அஷத்து மின ஸினா. அதாவது புறம் பேசுவது என்பது விபச்சாரத்தை விட கேவலமானது. விபச்சாரம் அப்படிங்கிறத விட புறம் பேசுவது அப்படின்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஹதீஸுகளில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த புறம் பேசுவது என்பதை விட்டு நம்ம தவிர்த்து இருக்கணும். அடுத்ததாக சொல்கிறாங்க, ஒருத்தர் ஃபித்ருட அதாவது நோன்பு வந்து முடிக்க போகிறார். அதாவது இஃப்தாருடைய நேரம் வரல இன்னும், ஆனால் வந்து முன்னாடியே துவா ஓதிறார், அல்லாஹும்ம லக்க ஸம்து வ பிக ஆமன்துன்னு ஓதிறார். அப்படி ஓதிட்டா நோன்பு முடியுமாங்க அப்படின்னு கேட்டால் நோன்பு முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் சும்மா ஓதிருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்தினால இது பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து அதையாச்சும் ஒரு பொருளை உட்கொண்டால் மட்டும்தான் அந்த நோன்பு என்பது முடியும். அதாவது தெரிந்து வேண்டுமென்றே, அதாவது வேண்டுமென்றேன்னா நம்ம நோன்பு திறக்கிறோம்ல, அந்த நேரத்தில் அவர் சுயமாக அறிந்து நோன்பு வச்சுருக்கிறோம், நோன்பு வந்து திறக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முழுமையான இதை அறிந்து அவர் வந்து உணவு உண்டால் மட்டும்தான் அந்த நோன்பு என்பது முழுவதுமாக முழுமையடையும். அந்த நோன்பு என்பது திறந்ததற்கான ஒரு அடையாளமாக ஆகும். அடுத்ததாக சொல்கிறாங்க, அவரோட தொண்டைக்குள்ளே தூசி போன்ற விஷயங்கள் போயிடுது. தூசி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போயிடுது. அதான் அவர் அறியாமல் ஏதோ ஒரு டக்குன்னு ரோட்டில் போயிட்டுருக்காரு, டக்குன்னு ஏதோ ஒரு கொட்டாவி வருது. அப்போ வந்து டக்குன்னு வாயை திறக்கும் பொழுது டக்குன்னு தூசி உள்ளே போயிடுது. அப்போ நோன்பு முடியுமாங்கன்னு கேட்டால் அப்போ நோன்பு முடியாது. அப்போ அதே மாதிரி அடுத்து சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தர் வந்து புகை உள்ளே போயிடுது. இப்போ வந்து உடனே வந்து புகை உள்ளே போயிட்டால் நோன்பு முடியாதாங்க அப்படின்னு கேட்டால் உடனே போய் சிகரெட் அடிக்கக்கூடாது. சிகரெட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் வேண்டுமென்றே ஒருத்தர் வந்து அந்த புகையை உள்ளே தள்ளுறாரு, வேண்டுமென்றே அந்த புகையை உள்ளே இழுக்கிறாரு அப்படின்னா அது வந்து நோன்பு முடிஞ்சிடும். அப்போ வந்து வேண்டுமென்றே செய்யாமல்
தெரியாமல் செஞ்ச, அதாவது போயிட்டுருக்கிறாரு, ஒரு இடத்துல வந்து குப்பையை எரிச்சு விட்ருக்குறாங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஏதாவது சுவாசத்தில் வந்து உள்ளே போயிடுது டக்குன்னு, அப்படின்னா வந்து அவருக்கு வந்து நோன்பு முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி டக்குன்னு இந்த கொட்டாயை விடுறாரு, அது அப்போ அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு அந்த வந்து உள்ளே போயிடுது. வந்து உள்ளே போயிட்டா நோவு முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த நோவு வந்து முடியாது. அது வந்து அதாவது இமாம்கள் எடுக்கக்கூடிய சட்டங்கள் வந்து தெரியாமல் ஒருத்தர் செஞ்சிடறாரு அப்படின்னா அந்த வந்து நோம்பு வந்து முடியாது. தெரியாமல் செஞ்சிடறாரு, தெரியாமல் சாப்பிட்றாரு, தெரியாமல் தண்ணி குடிச்சிடறாரு, தெரியாமல் வந்து தன்னுடைய மனைவியோட ஒன்று சேர்ந்துடுறாரு, தெரியாமல் அந்த புகை வந்து உள்ளே போயிடுது, தெரியாமல் அந்த தூசி வந்து உள்ளே போயிடுது, அப்படின்ற அந்த நிலையில் வந்து நோன்பு என்பது முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் காலையில் எந்திரிக்கும் பொழுது ஜுனூபான நிலையில் எந்திரிக்கிறார். அதாவது சஹருடைய நேரத்தில் நோன்பு வச்சுட்டு தூங்கிட்டு ஃபஜர்லாம் தொழுது தூங்குறாரு. அப்போ ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கும் பொழுதே அவருக்கு வந்து ஜுனூபாக இருக்குது. அப்போ ஜுனூபாக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு நோம்பு முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் நோம்பு முடிஞ்சிருக்காது. இன்னும் இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி தான் அவர் வந்து நாள் ஃபுல்லாக தூங்கிடுறாரு. அந்த காலை பொழுதை ஃபுல்லாக கழிச்சிடறாரு. அந்த இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் அவர் தூங்கிட்டே இருக்கிறாரு ஜுனூபான நிலையில். அப்படியே இருந்தாலும் அவருக்கு வந்து நோன்பு முடியாது. ஆனால் அது ஒரு மக்ரூஹான விஷயம். ஏன்னா அவர் தொழுகையை விட்டதன் காரணமாக, அவர் அந்த லுஹருடைய தொழுகை விட்டிருப்பார், அசருடைய தொழுகை விட்டிருப்பார். இந்த தொழுகைகளை விட்டதன் காரணமாக அது வந்து மக்ரூஹான ஒரு விஷயம், அது வெறுக்கத்தக்கமான. இன்னும் மக்ரூஹே தஹரீம்னு சொல்கிறாங்க. மக்ரூஹே தஹரீம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே இந்த கிதாபு தஹாரத்துடைய பாடங்களை நம்ம சொல்லியிருப்போம். மக்ரூஹே தஹரீம் அப்படின்றது ஹராமுக்கு நெருக்கமான ஒரு மக்ரூஹ். அப்போ வந்து ரொம்ப வெறுக்கத்தக்க, ரொம்ப மோசமான விஷயம். அப்போ வந்து ஜுனூபாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே எந்திரிச்சு குளிச்சிடணும். அப்போ வந்து நோன்பு என்பது முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தர் வந்து நீச்சல் அடிக்கிறாரு, தண்ணியில் போய் நீச்சல் அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் காதுக்குள்ளே தண்ணி போயிடுது, மூக்குள்ளே தண்ணி போயிடுது, அதாவது அறியாமல் போயிடுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து நோன்பு என்பது முடியாது. இப்போ வந்து யதார்த்தமாக இப்படின்னு மூக்கு செல்லி இழுக்கிறார், உள்ள அப்படின்னு இழுக்கும் பொழுது அப்போ அந்த நேரத்தில் வந்து அவருக்கு நோம்பு முடியுமா? இப்போ வந்து சளி வந்து உள்ளே போயிட்டால் நோம்பு முடியுமா அப்படின்னு கேட்டால் நோம்பு முடியாது. அதுவும் வந்து ஒரு தற்செயலாக நடந்த விஷயம் அப்படின்றதுனால நோன்பு என்பது முடியாது. அது ஒரு வேளை வேண்டும்னே அவர் வந்து செஞ்சாலுமே அதை வந்து நோன்பு வந்து முறிக்காது அப்படின்றத சொல்கிறாங்க இமாம்கள். இப்போ ஒருத்தர் வந்து வாந்தி எடுக்கிறாருங்க, வாந்தி எடுத்தால் நோன்பு முடியுமா அப்படின்றது நிறைய பேத்துக்கு இருக்கிற சந்தேகம். இப்போ நோன்பு அந்த வாந்தி எடுக்கிறதுனால நோன்பு முடியுமா அப்படின்னா, ஒருத்தர் வந்து தெரியாமல், அதாவது அவருடைய உடல் வாகு அப்படி டக்குன்னு வாந்தி வருது. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறாரு, ஏதோ ஒரு வாடையினால் தாங்க முடியாமல் வாந்தி வந்துடுச்சு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாரு வாந்தி வந்துடுச்சு, இல்லை ஏதோ ஒரு காரணம் உடல் சரியில்லாமல் அப்போ வாந்தி வந்துருச்சு அப்படின்ற அந்த நிலையில் அவர் வந்து வாய் நிறைய எடுத்தாலும் சரி, இல்லை கொஞ்சோன்னு அந்த தொண்டை அளவில் மட்டும் எடுத்தாலும் சரி, இல்லை வெளியே வர்ற அளவுக்கு நிரம்ப எடுக்கிறாருனாலும் சரி, அந்த நோன்பு என்பது முடியாது. இதுவே ஒருத்தர் இருக்கிறாரு, வேணும்னே வந்து கையை விட்டு வாந்தி எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த வாயில் சில பகுதிகள், ஒரு கால்வாசி பகுதி அந்த அளவுக்கு மட்டும்தான் அவர் வந்து அந்த வாந்தின்றது இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த நோன்பு வந்து முடியாது. அதை மீறி வாய்க்கு ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வந்து நோன்பு வந்து முறிஞ்சிரும் அப்படின்றது இமாம்கள் இருக்கிற சட்டம். இப்போ வந்து சஹருடைய நேரத்தில் சாப்பிட்ட உணவு, சஹருடைய நேரத்தில் வந்து அவர் சாப்பிட்ருக்கக்கூடிய உணவு பல்லில் சிக்கி இருக்குது, ஒரு சின்ன ஒரு தானிய அளவுக்கு தமனி அளவுக்கு இருக்குது அப்படின்னாலுமே அது வந்து பல்லில் ஒட்டி இருக்குது. அப்போ அதை வந்து அவர் எடுத்து இது பண்ணுறாரு, அது வந்து தெரியாமல் உள்ளே போயிடுது அப்படின்னா வந்து நோன்பு முடியுமான்னு கேட்டால் நோன்பு என்பது முடியாது. எள்ளு அளவுக்குள்ள ஒரு உணவு ஏதோ ஒரு தெரியாமல் உள்ளே போயிடுது, வாய்க்குள்ளே போயிடுது. எள்ளு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பசியை ஆற்றாது, ஒரு சின்ன இவ்வளோதான் இருக்கும். அப்போ வந்து அது உள்ளே போயிட்டால் நோன்பு முடியுமா? தெரியாமல் உள்ளே போயிடுது, அப்போ வந்து நோம்பு முடியுமான்னு கேட்டால் நோம்பு முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. ஊசி போடலாமா போடக்கூடாதா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம். ஊசி போடலாமா போடக்கூடாதா? ஊசிங்கிறது தாராளமாக போட்டுக்கலாம். அது வந்து அவருடைய அடிக்ஷனுக்காக போடக்கூடாது. அதாவது சில பேர் போதைக்காக போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போடக்கூடாது. அவர் வந்து இந்த நேரத்தில் போட்டு தான் ஆகணுமா? இப்போ வந்து இஸ்லாமிய டாக்டர் இருக்கிறாரு, இஸ்லாமிய மருத்துவர், அதாவது நல்ல மார்க்கம் அறிந்த ஒரு மருத்துவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவர்கிட்ட போய் நம்ம வந்து ஆலோசனை செஞ்சு நம்ம வந்து போட்டுக்கலாமா வேணாமா, இது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணுமா? கொஞ்சம் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இன்சுலின் அப்படின்றது ஒன்று போட்டு ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள், இந்த நேரத்தில் ஊசி போடலை அப்படின்னா அவருக்கு வந்து உடல் பிரச்சனை ஆயிரும், நோம்பு முறிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையில் வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு மார்க்கம் அறிந்த ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய், நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட போய் நம்ம வந்து அதை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் நம்ம வந்து நோன்பை வந்து
அந்த நேரத்தில் ஊசி போடலாமா அப்படின்றது நம்ம இது பண்ணிக்கணும். அதே நேரத்தில் தோல் மேலே ஊசி போட்டாலும் சரி, நரம்பில் ஊசி போட்டாலும் சரி, அந்த நோன்பு என்பது முடியாது. அது தெளிவாக ஒரு நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட போய் நம்ம விசாரிச்சுட்டு அதை செய்யணும் அப்படின்றது இமாம்கள் எடுக்கக்கூடிய சட்டம். கடைசியாக 20வது விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 20 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதில் 20வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குச்சியை எடுத்து காதில் விடுறாரு, காதில் விட்டு இப்படி ஆட்டுறாரு அப்படின்னு சொன்னால் குச்சி காதுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா நோன்பு முறியுமா அப்படின்னு கேட்டால் நோன்பு முறியாது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த காதுக்குள்ளே குச்சியை விட்டாலும் நோன்பு முறியாது. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.